முதல் வணக்கம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். தலைவர் ஆவதற்கான தகுதி, தலைவருக்கான தலைமை பண்பு இதெல்லாம் எங்கே இருக்கும்னா, ஒன்று எளிமை. அதே நேரத்தில் எல்லா தலைவர்களுக்குள்ளும் ஒரு சின்ன இலையோடிய ஒரு சின்ன நகைச்சுவை உணர்வு. எல்லாரும் எளிமை சார். மேதகு அப்துல் கலாம் அவர்கள் ஒரு குழந்தை ஸ்கூலில் கேட்கும்போது எல்லாரும் கேள்வி கேட்கலான்னு, நீங்கள் ஏன் முடியை வெட்ட மாட்டீங்களா, ஏன் இவ்வளோ முடி வச்சுருக்கீங்கன்னு கோவப்படல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? முற்றிய நெற்கதிர்கள் வளைந்து தான் இருக்கும், விளையாத நெல் செடி தான் அப்படியே நிற்கும். அது சொல்லிவிட்டு அது மாதிரி எல்லாருக்கும் தலைவணங்கி இருக்குன்றது தான் என் முடியை உணர்த்துது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கூட முடி அவ்வளோ வளர்த்து இப்படி வச்சுருக்கீங்கன்றது கூட பண்பாக பதில் சொல்கிறது. எல்லாருக்குமே காமராஜருக்கு அவ்வளோ விஷயம் சொன்னோம். அவ்வளோ ஊருக்கு அவர் எளிமைக்கு எந்த இடத்துலையும் அவர் கோவப்படாது. அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்திக்கு ஒரு தடவை இந்த அப்பண்டிஸ் குடல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆப்ரேஷனுக்காக இருக்கார். ஆப்ரேஷன் பண்ணும்போது கரண்ட்டு போயிடுது. உடனே என்ன சொன்னார் தெரியுமா? பரவாயில்லையே, மின்சாரம் கூட நம்ம ஒத்துழைமை இயக்கத்தை ஃபாலோ பண்ணுதே, கரண்ட் அன்னைக்கு இல்லையா, ஒத்துழைப்பு செய்யலையா. எல்லாரும் வாரியார் அவர்கள் இந்த ரெண்டுமே இருக்குது, எளிமை நகைச்சுவனருக்காக சொல்கிறேன். வாரியார் அவர்கள் சொல்வார், கல் என்றால் எல்லாருமே மயங்கி விடுவார்கள், கல்லுக்கு மயங்காதவர்களே கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு ஆள் நீன்னு சொல்வதை விட நீங்கள் கல் போடுங்க மயங்கிடுவான், மரியாதை சொல்லும்போது. எவ்வளோ தமிழை பிரிச்சிருக்கார் பாரு. அவர் அவ்வளோ அழகாக வரிசையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர்கிட்டே கேட்பாங்க, என்ன சோத்துக்கு வெள்ளை அடிச்சிருக்கீங்க போல. அது நிறைய பட்டை போட்டிருக்காரு. அது வாரியார் வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு இளைஞன், என்ன வெள்ளை அடிச்சிருக்கீங்க போல. அதுக்கு அவர் சொன்னார் கோப்படாமல், தம்பி குட்டிச்சோருக்கு யாரும் வெள்ளை அடிக்க மாட்டாங்க, புதுசாக கட்டின வீடுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க அப்படின்னு அவனுக்கே பதில் சொல்கிற மாதிரி நிரம்ப. அதே போல் என்எஸ் கேட்டது, டீ சாப்பிட்றீங்களா, காப்பி வேணுமா, டீயா காப்பியான்றதுக்கு அவர் சொன்னார் டீயே மதுரம். என்ன தெரியுமா? டீயே மதுரம் தான் அவருடைய மனைவி பேர். அது எப்படி அழகாக போகிற ஓக்கில் சாதாரணமாக சொல்கிறது. எம்.ஆர். ராதா அவர்கள் அன்னைக்கே கழக கலைஞர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவோம். நிறையா விஷயங்களை அறிவு சார்ந்த விஷயம், என்னை ஃபாலோ பண்ணாங்க, என்னை பின்தொடராங்க, கூத்தாடிகளை பின்தொடராதீர்கள், அறிவாளிகளை பின்தொடருங்கள், பெரியாரை பின்தொடருங்கள் அப்படி சொல்ல பகிரங்கமாக சொல்லக்கூடிய அதுவே பெரிய தைரியம். அண்ணா அவர்கிட்ட எல்லாருமே தொண்டர்களாம், தலைவா உங்களுக்காக நாங்கள் தலையவே கொடுப்போம், தலையவே கொடுப்போம். நாங்கள் அவங்க தொண்டர்கள்லாம் இப்படி சொல்கிறாங்க, வேணாம் இருக்கார். நாங்கள் அவன் தலையை கொடுப்போம்னு வேணாம்ன்றீங்க, அதில் என்ன இருக்க போகுது அப்படி. அது ஒரு குறு நகையோட அப்படியே நிரம்ப தலைவர்களுக்குள்ளே நீங்கள் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா, நான் நிரம்ப சொல்லியிருக்கேன். காமராஜர் அவர்களுக்கு நிறைய நகைச்சுணர்வு உண்டுன்னு சொல்லி நம்ம இதிலே பேசியிருக்கேன் ஒரு ஊர்லேயே. அப்படி எளிமை. காமராஜர் எப்பவுமே வலது பக்கம் துண்டு போடுறவர், துண்டு படி தான் போட்டிருப்பார் சட்டையில். ஒரு நாள் இடது பக்கம் போட்டிருக்காரு. எல்லாரும் பத்திரிக்கையில் விமர்சனம், என்ன செய்யுது, ஏதோ ஒரு வாஸ்து பார்த்துருக்காரு, ஏதோ பார்த்துருக்காரு, அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஆளாளுக்கு பத்திரிக்கை எழுதுறாங்க. வலது பக்கம் துண்டு போட்டவர் திடீர்னு இடது பக்கம் ஏன் போட்டார்? அதுக்கு சொன்னார், யோ இடது பக்கம் கிழிஞ்சிருக்கியா, அதை மறைக்கிறக்காக போட்டிருக்கியா. எவ்வளோ எளிமை பாருங்கள். அது மாதிரி எல்லா நம்ம நாட்டு தலைவருக்கு மட்டும், வெளிநாட்டிலையும் பாரு. ஆபரவாலிங்கன் சிறுவனா ஸ்கூலில் இருக்கும்போது யார் சொர்க்கம் போகிறீங்க, எல்லோரும் கைது இருக்கேன். ஆபரவாலிங்கன் தூக்கலை. எப்பா நீ மட்டும் தூக்கலை, நான் அந்த நாட்டோட ஜனாதிபதி ஆக போகிறேன், எல்லாம் சிரிச்சிருக்காங்க. அதே போல் ஆனார் பார்த்தீங்களா. அதே போல் ஏப்பா நீ மட்டும் கைது. அதுக்கே சொன்னார், இவங்கெல்லாம் சொர்க்கம் போனால் அது சொர்க்கமாகவும் இருக்கும், கஜன்னு. அப்படி சின்ன சின்ன விஷயம் கூட மாற்றி யோசிக்க பழகணும். ஒரே மாதிரி சிந்திச்சோம்னா செம்மறியாடு கூட்டம் பண்ணுவாங்க இல்லையா, அதில் நம்ம தனித்து தெரிய மாட்டோம். இப்படிலாம் யோசிச்சு பெருநாட்சா பாருங்கள், அவர்கிட்ட அதிகமான நகைச்சுவை உணர்வு உண்டு. அது மாதிரி இந்த எளிமையும் நகைச்சுவையும் ஒன்று சேர்ந்தாலே ஓரளவு டாக்டர் கலைஞர் அவர்கள்ட்ட, எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் கால் மேலே கால் போட்டு ஒரு ஃபோட்டோ கூட பார்க்க முடியாது. ஒரு தடவை ஜல்லிக்கட்டு படத்தை வந்து ப்ரீ எம்ஜிஆருக்காக போட்டு காட்டும்போது சத்யராஜ் அவர்கள் அந்த இருட்டில் அப்படி கால் மேலே கால் போட்டிருக்காரு. லைட் போட்டோன்னா காலுக்கு இல்லை பாருங்கள். ரஜினி சார் அப்படி தான், ஒரு ஆள் ஃபோன் பண்ண அப்படி பார்த்துட்டு பேச முடியல, வீட்டில் போய் ஃபோன் பண்ணியிருக்காரு, சாரி உங்களை பார்த்துட்டு பேசாமன்ட்டு. அந்த எளிமை நல்லா உற்று நோக்குனா ஒவ்வொரு ஆள் முன்னேற்றத்திற்கு பின்பும் எளிமையும் அன்பும் இலையோடிய சின்ன நகைச்சுவை எல்லாத்தையும் பொறுத்து கொள்கிற பாங்கு இருக்கிறாள் தான் பெருசாக சாதிச்சிருக்காங்க. அதனால் அவங்க சொல்கிறது நம்மளுக்கெல்லாம் என்னென்னா, மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இருக்கும். எப்படி அழுத்தப்பட்ட நிலக்கரி
இறுகி இறுகி வைரமாக மாறுதோ, அடக்கப்பட்ட சிரிப்பும் அப்படியே கொஞ்ச நாள் இறுகி நோயாக மாறிடும். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போலாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரிச்சிருன்றது தான் இந்த முன்னோர்கள் சொல்லிகிட்டே வந்த கதைகள். அது மாதிரி எல்லா தலைவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஆபராலிங்கன் எனக்கு நகைச்சுணர்வு இல்லாட்டி நான் வாழ்வதே அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும். இயேசுநாதருக்கு நகைச்சுணர்வு உண்டு என்று கலீல் கிப்ரான் என்ற ஒரு கவிஞர் மணலும் நுரையும் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கார். தெரியுமா? பாருங்கள், பெரிய பெரிய மகான்களுக்கே அது தேவைப்படும். அப்போ சாதாரண மனுஷன் நம்மளுக்கு தேவைப்படாதா? பாருங்கள், மகாத்மா காந்தி நகைச்சுணர்வு இல்லாட்டி நான் எப்போதே இறந்து போயிருப்பேன். அறிஞர் அண்ணா நகைச்சுணர்வு தான் என்னை இன்ன வரைக்கும் வாழ வைத்து கொண்டிருக்கு. எல்லா மகான்களும் மேதைகளும் தனக்கு மனத்தளர்வு ஏற்படும் போது, எனக்கே முக்கியமான இன்றைக்கி இருக்கிற உச்ச நட்சத்திரமே எனக்கு அப்பப்போ கைபேசியில் பேசுவாங்க. தம்பி இன்றைக்கி 2 வீடியோ பார்த்தேன், தினந்தோறும் ஓய்வாக இருக்கும்போது பார்க்குறேன்னு சொல்லும் போல் எனக்கு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன காரணம்னா அதான். அப்படி மகான்களுக்கும் பெரியவங்களும் நிம்மதியாக வாழ்வதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம சாமானிய மக்கள் நம்மளுக்குமே அது தேவைப்படும் என்பதால் தான் இந்த மாதிரி ஒரு குறு நிகழ்வுகளை கூட, குறுஞ்செய்தியில் கூட ஒரு சில நகைச்சுவைகளை சொல்கிறதுக்கு காரணமாக தான் நிரம்ப சிரிக்க போகிறீங்க, நிரம்ப ரசிக்க போகிறீங்க. அதுக்கு தொடர்ச்சியாக ஒரு ஊரில் நிகழ்ச்சியை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.